மச்சான் இங்க பாரு என்ன கொண்டு வந்திருக்கேன். அப்படியாடா பெருசா கொண்டு வந்திருக்கேங்க எனக்கு காட்டு. மச்சான் நான் கஷ்டப்பட்டு காலையில இருந்து ஒரு கடையில நின்று கேசி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மச்சான். டேஸ்டா இருக்கு மச்சான். ஒரு பீஸ் திண்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட். இருந்தா நீயும் கொஞ்சம் எடுத்துக்கா. தேங்க்ஸ் மச்சான். ஆமா மச்சான் இதை வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏது மச்சான் காசு? மச்சான் என்கிட்ட சம்பளம் இருக்குல்ல மச்சான். சம்பளம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் மச்சான். அந்த காசுல வாங்கினேன் மச்சான். ஏண்டா நீ சம்பளம் கொடுத்து அடுத்த நாள் எடுத்து கூட உன்கிட்ட இப்போ வரைக்கும் சம்பளம் காசு இருக்கா? நம்புற மாதிரி இல்லையாடா அம்மி சொல்றா. அம்மிலியா தான் மச்சான். நான் கை காசு போட்டு தான் மச்சான் வாங்கினேன். நான் காசுலாம் களவாங்க மச்சான் ஆட்டியம். சரி ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து தின்போம் மச்சான். இதெல்லாம் எப்படியே திங்க கூடாது மச்சான். ஏதாவது படத்தை போடும் மச்சான் புது படத்தை. நம்ம சார் பார்த்துட்டே தும்பா. அப்பதான் நல்லா டேஸ்டா நல்லா ஜாலியா இருக்கேன். உனக்கு என்ன படம் பிடிக்கும் சொல்லு நான் அதை போட்டு விடுறேன். லியோ படம் போட்டு விடு மச்சான். லியோ படம் பார்த்துக்கிட்டே தும்பா. அதுல தான் நல்ல சண்டை கட்சியெல்லாம் இருக்கேன் பயங்கரமா. அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா டேஸ்டா இருக்கேன். நல்லா இருக்கும் பார்க்க மச்சான். நான் தலைஃபேன் மச்சான். இருந்தாலும் உனக்காக போட்டு விடுறேன் மச்சான். சிக்கன் பீஸ்லாம் கொடுத்துருக்கேன். திருட்டு களவாணி புறம்போக்க பசங்களா, அது என்னோட சிக்கன் பீஸ்ரா. ஒழுங்கு முறையாவது அதை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன மச்சான் அவனோட சாண்ட்விச்ன்ற அப்ப உன்னோட சாண்ட்விச் இல்லையா மச்சான்? அவர் போய் சொல்றாரு மச்சான். இது என்னோட சிக்கன் பீஸ் தான் மச்சான். நான் தான் மச்சான் காசு போட்டு வாங்கினேன். அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு மச்சான். ஏன் ஓனர் நீங்க போய் சொல்றீங்களா ஓனர்? போய் சொல்றீங்களா ஓனர்? தம்பி அந்த பையன் கொஞ்சம் எடுத்து பாருப்பா. உனக்கே தெரியும் அதுல என்ன பேர் போட்டுருந்து. அது எனக்கு வந்து ஆட்ருப்பா. அவன் நைஸா தெரியாம ஆட்டை போட்டு வந்துட்டாப்பா. ஆட்டை போட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை வாண்டிய போய் சொல்லி அப்படியே 2 பேர்த்தையும் கூட்டு களவாணி ஆக்கலாம் பார்க்குறான்ப்பா. அவன் மட்டும் திண்டானா அவனை பிடிச்சி அடிப்பில்ல. அதனால உன்னைய கூட்டு சேர்த்துக்கிறான்ப்பா. அவனை நம்பாதுப்பா. ஏண்டா துரோகி போய் சொல்லி பிராடுகார பையலே. சரிங்க ஓனர் இந்தாங்க ஓனர் நீங்களே கொண்டு போங்க ஓனர். உங்க சிக்கன் பீஸ் நல்லா டேஸ்டா இருக்கு. லைட்டா மட்டும் நக்கி பார்த்துட்டேன். மற்றபடி எதுவுமே நான் தொடல ஓனர். நீங்களே கொண்டு போங்க. அப்படியே திருட்டு கம்முனாட்டிய ஒழுங்கா ஓடி போயிரு அந்த பக்கம். இனிமேல் எங்க ரூம் பக்கம் வந்தா மண்டே உடச்சு விட்டுருவேன் உனைய. ஃபஸ்ட்டு ஒரு சிசிடிவியை வாங்கி மாட்டேன். அப்பதான் அந்த திருட்டு பையன்லாம் உள்ள வந்து எதையும் இப்போ எடுத்துட்டு போகாம பார்த்துக்க முடியும். ஓனர் அதான் சிக்கன் பீஸ் கிடைச்சிச்சுல அதான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேனே. எந்த பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் பிடிக்கிட்டு மறுபடியும் ஓடி போயிடுவேன். வளர்த்துட்டு கம்னாட்டி என் முண்டங்களா என்னடா 2 பீஸை காணா? ஏன்னா கொஞ்சம் தான்டா எடுத்து நக்கி பார்த்தேன் சொன்னேன். நீ என்னடா 2 பீஸ் எடுத்து திண்டு வச்சிருக்க? இருக்கிறதே மொத்தம் 3 பீஸ். அதில் 2 பீஸை நீங்கள் தின்னீங்கன்னா அப்போ ஒரு பீஸை வச்சு நான் என்ன பண்ணேன்? எனக்கு இன்னொரு பீஸ் போய் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் எங்களால வாங்க முடியாது ஓனர். உங்களுக்கு ஒன்று கிடைச்சதே பெருசு. அது என்னோட சிக்கன் பீஸு. நான் தான் உங்களுக்கு பார்த்து ஒன்று கொடுத்துருக்கேன். மச்சான் உன் ப்ராடை கொஞ்சம் ஒன்று பாட்டு மச்சான். சார் காசு கொடுங்க சார். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி நீ மட்டும் போகக்கூடாது தம்பி. எவனையும் கூட்டு போ சுரேஷியன். அவன் போய் கால்கடுக்க அங்கே 2 மணி நேரம் நின்று அதை வாங்கினாதான் அவனுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா ஈஸியாக ஆட்டை போட்டு வந்தேல என்னோட சிக்கனை. நீ போய் கஷ்டப்பட்டு நின்று வாங்கிட்டு வா. என்ன மச்சான் அவர் சொல்றதை பார்த்தா கடை குத்தமா இருக்கும்போல. அது என்ன பண்ணி சொல்லிடுறது? நீ பண்ண பாவத்தை நானும் சேர்ந்து படிக்க வேண்டியதா இருக்கு. சரி வா 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குவோம். எப்படம்போக்கு நான் நீ என்ன வேணா படிக்க. ஆனால் அந்த போய் சொல்றது மட்டும் திருப்பி பண்ணாதே என்கிட்ட. எனக்கு செம்ம கோவம் வந்துடும். இந்த பேய் சொல்றதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது மச்சான். நான் பொய் சொல்றதுல அவார்டு வாங்கினேன் மச்சான். பொய் சொல்லாம என்னால இருக்கவே முடியாது மச்சான். 10 நிமிஷத்துக்காவது ஒரு பொய்க்கு நான் சொல்லி ஆகணும் மச்சான். அந்த அளவுக்கு நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன் மச்சான். என்ன நானே பொய் சொல்லி எங்கேயாவது யார்ட்டாவது மாட்ட போறா. மாட்டிக்கிட்டு அட்டு வாங்கி சாக போற பாரு. ஒழுங்கு முடியாத திரும்பி வாழ பாரு. இல்லைன்னா திருத்தப்படுவாய் மச்சான். இது என் கூடவே பிறந்துக்கலாம் மச்சான். இதெல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டம் மச்சான். இருந்தாலும் என் நம்பி சொல்றானே என்றதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்றேன் மச்சான். நானே என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன் மச்சான். சரி வா கடைக்கு போவோம். என்ன மச்சான் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? அவன் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஆயிரம் போல இங்கே நின்று காண்ட ஒட்டை போகுது மச்சான். சரி வேற வழியில இருக்கு. நீ பண்ண பாவத்துக்கு நம்ம 2 பேரும் தந்தையை ஆலோசிச்சுதான் ஆகணும். 2 பேரும் நம்ம கால் வலிக்கு 1/2 மணி நேரம் வந்துட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் யாரா ஆங்கியஸா உள்ள வச்சிட்டு இருக்காங்க மச்சான். ரத்தமா கொதிக்குது மச்சான். அவங்கள போட்டு அடிச்சு நொறுக்கு போறேன் பண்ணு மச்சான். தம்பி அவங்களாம் நமக்காக வானத்துல போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற சயின்டிஸ்ட்பா. அவங்களாம் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அவங்களாம் ஆஸ்ட்ரோநாட்டுப்பா. அவ்வளோ உயிரோட வாழ்றது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூமிக்கு வராங்க. 6 மாசமா 3 மாசமா தான் அங்கே இருக்காங்க. அது கூட நீ இருக்க விட மாட்டியாப்பா. ஃப்ரீயா விடுப்பா அதெல்லாம். என்ன மச்சான் அந்த கிரிக்கெட் எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அப்போ நம்மளும் ஆஸ்ட்ரோநாட்டுக்கு போய் சொல்லி நம்மளும் உள்ள போயிடலாம் மச்சான். போய் சொல்ற பழக்கத்தை நிப்பாட்டுன்னு நான் அப்பதானே சொன்னேன். மறுபடியும் நீ அதே பழக்கத்துக்கு போற பத்தியா? ஒழுங்கு முடியாத நில்லு. இன்னும் 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம நின்று வாங்கிட்டு போயிடலாம். கூட்டத்தை பார்த்தல இன்னும் 100 பேர் இருக்காங்க. 100 பேரை தாண்டிலாம் நம்ம போறதுக்கு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ள ஓன நம்மள அட்டி நொறுக்கி புடியா லேட்டா போனோம்னா. இருக்கிற ஒரே வழியை அவன்கிட்ட போய் சொல்லி நம்மளும் போயிட வேண்டியது ஆஸ்ட்ரோநாட்டுன்னு சொல்லி. சரி என்ன பண்ணி சொல்லிக்கிறது? எனக்கு வேற வழி இல்லை. சரி வா போய் கேட்டு வாங்குவோம் மச்சான். இதையே நம்ம ஒரு போட்டி அடிச்ச கூடாது. நீ நானும் கடைசி வரைக்கும் யாரு நல்லா போய் சொல்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் மச்சான். என்கிட்ட சேலஞ்சுக்குலாம் வராது மச்சான். சேலஞ்சு விட்டாதான் தோத்து போயிடணும் உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு மச்சான் என்கிட்ட சேலஞ்சு விடுற? எப்படி போய் சொல்ற போட்டியா இருந்தாலும் நீ பெரிய ஆளா இருந்தாலும் அதுல நான் தான் மச்சான் ஜெயிப்பேன். இப்போ வா மச்சான் போய் சொல்லி பார்த்துக்கலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. சரி வாடா போய் பார்த்துக்கலாம். தம்பி போய் சொல்றது முக்கியமில்ல தம்பி. அது யார் கண்டுபிடிக்காத மாதிரி சொன்னேன். அதை நான் சொல்லித்தரேன் இப்போ உனக்கு. அதான் மேடம் நாங்களும் விண்வெளி வீரர்கள் தான். நாங்களும் ஸ்பேஸ் ஃபைலர் தான்.
சின்ன பையல சின்ன பையன் மாதிரி போய் சொல்லுவாரு. அப்ப பாரு நான் எப்படி போய் சொல்றேன். இந்த பக்கம் ஓரம் வாங்கிட்டு ஹலோ மேடம், எங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் பீஸ் கொடுங்க. இப்படி பெரிய மனுஷன் மாதிரி கேட்கணும்டா, சின்ன பையன் மாதிரி கேட்குற சின்ன பலை இப்படா இங்கிட்டு. மச்சான் அவன் நம்புற மாதிரியே தெரியல, நம்புற மாதிரி ஏதாவது ப்ராடு விடு மச்சான். இதான் நல்லா போய் சொல்லுவில்ல, நீயே சொல்லு மச்சான். அப்புறம் சுரேஷ், அடுத்த மாசம் நம்ம பேசி மறுபடியும் போகணும். அதனால இப்போ இந்த மாசத்துக்குள்ளேயே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் இப்பயே பண்ணி வச்சுக்கோ. அடுத்த மாசம் நம்ம ஸ்டேஜுக்கு மறுபடியும் போகணும். தெரியும் மச்சான், எனக்கு கேஎஃப்சி சிக்கனா ரொம்ப பிடிக்கும் மச்சான். அது இங்கேயே சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை மச்சான். அதான் மச்சான் அங்கே வந்து கேட்டேன். விடாது மச்சான், அந்த கடையோட ஓனர் ரொம்ப நல்லவங்க மச்சான். நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க மச்சான். அவங்க ஸ்பேஸ் பைலட்னா ரொம்ப மதிப்பாங்க மச்சான். நீங்க 2 பேரும் ஸ்பேஸ் பைலட்டா? சூப்பர் சார். எங்களுக்கு ஸ்பேஸ் பைலட்னா ரொம்ப மரியாதை இருக்கு சார். அதனால நீங்க என்ன பண்றீங்க, $2-3 கொடுத்துட்டு இந்தாங்க சார், ஒன்றுக்கு வாங்கிட்டு போயிருங்க சார். தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கறத நாங்கள் தான் பெருமைப்படணும். ஓ அப்படியே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். முடிஞ்சு அவங்க ஃப்ரீயாக கூட கொடுங்க. தப்பா சொல்ல, நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஃபன் பண்ணலாம். சூப்பர் சார், நல்லா இருக்கு சார் காமெடி. சார் உங்களோட சிக்கன் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நல்லா சாப்பிடுங்க சார், என்ஜாய் பண்ணுங்க சார். இந்த 1 மாதம் அடுத்த மாதம் ஃபேஸ்க்கு போயிட்டு நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். என்ன நல்ல தெரியல, எங்கள் கடைக்கு ஸ்பேஸ் ஃபைலர் தான் வராங்க சார். ஆல்ரெடி 2 பேரும் வந்து இப்போ தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? அது தெரிஞ்சுதானே நாங்களே உங்கள்கிட்ட சாப்பாடு சீக்கிரமாக வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கோம். என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் ஆள் ஒன்றும் கேட்கல. அது ஒன்றும் இல்லை மேடம், அவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்க, நான் அவங்கள போய் பார்த்து வரோம். அங்கே தான் சார் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சார். அவங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், நீங்கள் தான் அந்த 2 ஸ்பேஸ் பைலட்டா? ஆமாம், என்ன விஷயம்? இல்லை சார், நாங்களும் ஸ்பேஸ் பைலட் தான். அதான் அவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே நீங்கள் எந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் காமர்ஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். காமர்ஸ் ஸ்டேஷனா? நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களை பார்த்ததே இல்லையா அதுக்கு முன்னாடி? நீங்கள் இருக்கிறப்ப நாங்கள் பேசி போயிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். ஓ அப்படியே இருக்கலாம். சரி, என்ன விஷயமா அங்கே வந்தீங்க? கேஎஃப்சி சிக்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் வாங்கி போகலாம்னு வந்தோம் சார். ஏன்னா அடுத்த மாதம் நாங்கள் மறுபடியும் ஸ்டேஜ்க்கு போகலான்னு இருக்கோம் சார். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி வாங்க, நானும் இப்போ காம்பவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்களை போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுறோம். இல்லை சார், நீங்கள் புதுமையாக சாப்பிட்டு வாங்க சார், நாங்கள் போயிடுறோம் டக்குண்டு. அட இதில் என்னப்பா இருக்குது, நீங்களே ஸ்பேஸ் பைலட் நாங்களும் ஸ்பேஸ் பைலட். ஸோ நம்ம 2 பேரும் ஒருவருக்கு உதவி பண்ணுறது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. வாங்க, நாங்களே கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டு வரோம். ஓகே சார், நாங்களும் வரோம் சார். வாங்க சாப்பிடலாம். வெற்றிகரமாக நம்மளோட இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ உள்ள போகலாம். டெக்கன பிள்ளை வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன்ல, என்னோட ஐடியா எடுத்து வைண்டு. ஏன்டா ஐடியா கொண்டு வரல? சாரி சார், நான் மறந்துட்டேன் சார். சரி பரவாயில்ல, என்னோட ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு டாக்டர் சிவாகரா தெரியுமா? ஓ ரொம்ப நாளாக தெரியுமா அவர்? எனக்கு எங்களோட ஃப்ரெண்டு தான் சார். எது நீங்கள் என்னோட ஃப்ரெண்டா? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. என்ன சார் அதுக்குள்ளே மறந்தீங்க? போன வாரம் தானே மீட்டிங்கில் கூட பார்த்தோம். சாரி சார், எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்குது, அதனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. சரி நம்ம மீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். டாட்டா. சரி விடுங்க, அவரை எப்பவுமே அப்படிதான். சரி வாங்க, உங்களுக்கு இந்த இடத்த நான் சுற்றி காட்டுறேன். சரி எனக்கு என்னமோ சரியா பண்ணல மச்சான். வாமிச்சா உண்மையை சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவான். சுமார் அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம். நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். வேணா மிச்சா, அங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்து மாதிரி தெரியுது மிச்சா. வாமிச்சா அங்கேருந்து ஓடிடுவான். அப்போ அந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி நான் பேசாமல் உங்க கூட வந்துடுறேன். நான் அப்படி ஒத்துக்கணும், 2 பேருமே ஈக்குவல் தான்டா. அந்த போட்டி முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஒத்துக்கவே கூடாது. பார்த்துக்கோ யார் ஜெயிக்கிறான்னு. சார் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை சார். இந்த அனிமேட்டட் பொருள் கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்கு சார். அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணுவோம் சார். சார் உங்களுக்கு தான் இதை பற்றி நல்லா தெரியுமில்ல, நீங்களே இதை கண்ட்ரோல் பண்ணி தரீங்களா? நாங்கள் இதில் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. என்ன விட இவன் சுரேஷ் அமீஷ் ரொம்ப திறமசாலி சார். அவனே கண்ட்ரோல் பண்ணிடுவார் சார். எனக்கு இருக்கா, என்னையேண்டா கொடுத்து விட்றேன். நீதான் நம்ம சேனலில் போய் சொல்லுவேன்னு சொன்னால் நீயே போய் சமாளிச்சான் சார். என்ன பண்ண மட்டும் சொல்லுங்க சார், நான் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடுறேன். சரிப்பா தம்பி. சார் இந்த பட்டம் நமக்குங்க. இந்த பட்டம் நமக்குங்க இல்லைன்னா அப்போ அந்த பட்டம் நமக்கு. சார் பட்டினம் அமுக்க பிரச்சனைலாம் பெருசாகிட்டு போகுது சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார். சீக்கிரம் அந்த பிரச்சனை முடிக்கணும் சார், ஏன்னா பூமியை வெடிச்சு அழிஞ்சிடும் சார். என்ன பண்ணுறீங்க? சார் உள்ளே அனுப்பி விடுங்க. சார் உள்ளே போய் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார். சூப்பர் ஐடியா சார். சார் நீங்கள் உள்ளே போங்க சார், நீங்களே உள்ளே போய் அந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க சார். நான் எப்படி சமாளிக்கிறது? போய் சொல்லுன்றதாக மொத்தமாக போட்டு தலைவே முடிவு பண்ணிட்டீங்களாடா? டே மச்சான், எனக்கு தான் ஐடியா சொல்ல மச்சான். இதுக்குள்ளே மாட்டி நான் செத்துருவேன் இல்லைன்னா. சார் இது எப்படி சார் சமாளிக்கிறது? ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க சார், அவன் ஈஸியாக சமாளிச்சிடுவான். அது ரொம்ப ஈஸி சார். அந்த நடுவில் இருக்க பொருளை மட்டும் ஏன் சென்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது எல்லாமே செலவாயிடும் சார். அப்படியே அவ்வளோதானா சார்? ஈஸி சார், சூப்பர் சார். நானே கொண்டு போய் முடிச்சிடுறேன் சார். நீ எதுக்கு கவலைப்படாத மச்சான், நான் உள்ள வரேன் மச்சான். 2 பேரும் சேர்ந்து அதை சமாளிச்சிடலாம் மச்சான். சார்
அந்த பொருளை மட்டும் நடுவில் சென்டரா கொண்டு வந்துட்டேன்னா ஈஸியாக முடிச்சிடும் மச்சான், பிரச்சனை இல்லை. புறம்போக்கு அப்படி பண்ணா நான் செத்து போயிடுவேன்டா. நீ போய் பண்றப்ப தாம நீ தான் மச்சான் இந்த கேம்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா, அப்படினால நீயே போ மச்சான். ஒன்றும் ஆகாது மச்சான் உனக்கு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பண்ணி மச்சான். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நீ ஏதாவது வேற ஐடியா இருந்தா சொல்லு, நான் அதை பண்ணி தரேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுதுல, நம்ம சிக்கன் வாங்கணும். அந்த சிக்கனை கொண்டு அப்படியே நடுவில் கரெக்டாக இருந்துச்சு வச்சுக்கமே, நடுவில் வந்துடும், ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்போ அதை கூட நானே எறிகிறேன். உனக்குலாம் எரியவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்டா, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே டக்குன்னு எரிஞ்சு முடிச்சிடு. ரெண்டாவது சான்ஸ்லாம் கேட்டுறாது, அவ்வளோதான். என்கிட்ட விட நான் பார்த்துக்கிறேன். படம் எப்படியா மச்சா உயிரை காப்பாற்றி வெளியே வந்தாச்சு. அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும், நாங்கள் ரெண்டுமே ஸ்பேஸ் வேலட் கிடையாது. சிக்கனை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வரணுன்றதுக்காக நாங்கள் 2 பேரும் போய் சொன்ன ஸ்பேஸ் வேலட் உண்டு. என்னது போய் சொன்னீங்களா? அவ்வளோ புனிதமான ஜாப் தெரியுமாடா உங்களுக்கு? சிக்கனுக்கு ஆசைப்பட்டு பூமி அழிக்க பார்த்தீங்களாடா புண்ணாக்குகளா, போங்களா வெளியே. நல்ல வேலை மச்சான், எப்படியா தப்பிச்சு வெளியே வந்தாச்சு மச்சான். உள்ளே மாட்டிருந்தோம்னா மொத்தமாக கறிக்கு நாசமாக போயிருப்போம் மச்சான். இந்த ஓனர் எப்படி மச்சான் சமாளிக்கிறது? சிக்கன் வேற கறி போச்சே. விட்டு எனக்கு தான் திறமை இருக்குல்ல, நானே போய் சொல்லி நானே சமைச்சுக்கிறேன். தம்பி உனக்கு எனக்கு திறமை சமமாக தான் தம்பி இருக்கு. போட்டியில் 2 பேர்த்துக்கு யாருமே ஜெயிக்கல, போட்டி சாதான் ஆச்சு தெரியுமில. உனக்கு மட்டும் திறமை இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு திறமை இருக்கு தம்பி. அப்போ நீயே ஓனர்கிட்ட போய் தான் போய் சொல்லி சமாளிச்சேன். ஓனர் பார்த்தா மட்டும் எனக்கு போய் சொல்ல வர மாட்டேங்குது. இப்போ மட்டும் நீ சமாளிச்சுக்க. சிக்கன் எங்களா? சிக்கன் வந்திருக்கு இவ்வளோ நேரமால, 4 நேரம் ஆச்சா நீங்கள் போய்? ஹெவி க்ரௌடு சார், கூட்டம் ரொம்ப நிறைய இருந்துச்சு சார், அதனால சார் வாங்க லேட் ஆயிடுச்சு. எல்லாம் சிக்கன்லாம் கறி இருக்கு, எங்களா புது சிக்கன் வாங்க வேண்டியதானே அப்படின்னா? அப்படிதான் சார் கேட்டேன். இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு சிக்கன் தான் தருவாங்க சார், அதுவும் கறி போன சிக்கன் தான் தருவாங்க சார். வேறு சிக்கன் தாங்கன்னு கேட்டால் அதுவும் தரவும் மாட்டாங்க சார் மாற்றி. அவங்க மேலே கேஸ் பண்ணணும் சார், கேஸ் போட்டு அவங்கள நஷ்டம் வாங்கணும் சார், அப்போ தான் அவங்களுக்கு அறிவு வரும். எனக்கு அவங்க மேலாம் டவுட் இல்லை, உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் தான் எதாவது பண்ணியிருப்பீங்க. சரி கொடுத்து தொலை, போய் வேலையை பார்ப்போம். எப்படி மச்சான் என்னோட போய் சொல்கிற திறமை? சூப்பராக தான் மச்சான் ஓனரே, நீ எப்பவுமே சூப்பராக தான் மச்சான். அந்த பொருளை யாருமே ஜெயிக்கல, அதை மனுஷன் வச்சு காமிச்சான். 2 பேருமே ஈக்குவல் தான். சர்றா நீ தானே நல்லா போய் சொல்கிற, நானும் தானே நல்லா போய் சொல்கிறேன். 2 பேருக்குமே திறமை இருக்குடா, விட்றேன்.